நேற்று ஆர்எஸ்எஸ் தொடர்பாக நீங்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. அதுக்கு செல்லூர் ராஜு மதுரையில் செய்தியாளர் சந்திக்கும் போது திருமா அவர்கள் திசை மாறி சென்று விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தொடர்ச்சியாக திருமா அவர்கள் மீது திசை மாறி சென்று விட்டார். எந்த பக்கம் போயிட்டேன்? சமூக நீதி பக்கம் போயிட்டேனா? திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகளின் தலைமையில் தான் இங்கே கூட்டணி அமைகின்றன. இந்த இரண்டு கட்சிகளுக்குமே நம்மை போன்ற கட்சிகளின் ஆதரவும் தேவைப்படுகிறது. அந்த வகையிலே அவர்கள் அதிகாரத்தை கூட்டணி கட்சிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜனநாயகபூர்வமாக அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஆனால் அரசியலில் தாங்கள் எப்போது பலவீனப்படுகிறோமோ அப்போதுதான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முன்வருவார்கள். இன்றைய சூழலில் அப்படி திமுகவோ அதிமுகவோ அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் மக்களின் ஆதரவை இழந்து நிற்கவில்லை என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் மன்றம் என்னும் அமைப்பில் தன்னை உறுப்பினராக இணைத்து கொண்டு களமாடிய தங்கை செங்கொடி 3 தமிழர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தன்னைத்தானே மாய்த்து கொண்ட ஒரு போராளி தங்கை செங்கொடி. இன்று பேரறிவாளன் முருகன் சாந்தன் ஆகியோர் உயிரோடு இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் தங்கை செங்கொடியின் ஈகம், தன்னைத்தானே மாய்த்து கொண்ட அந்த தியாகம் மிகவும் முதன்மையானதாகும். மரண தண்டனை கூடாது, அதை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்கிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மரண தண்டனை எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய அந்த நாளில்தான் தங்கை செங்கொடியும் தன்னை மாய்த்து கொண்ட ஒரு பேரவலம் நிகழ்ந்தது. அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிற அதே வேளையில் மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும், மரண தண்டனை இல்லாமல் பல நாடுகள் தண்டனை வழங்குகிற முறையை உருவாக்கியிருக்கின்றன. அந்த வரிசையிலே இந்தியாவும் இடம்பெற வேண்டும். செங்கொடியின் நினைவு நாளில் இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. பீகாரில் ராகுல் காந்தி அவர்களின் யாத்திரை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் உசுப்பி இருக்கிறது. அகில இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தி வருகிறது. பாஜக மற்றும் அதன் துணைநிலை அமைப்புகள், சங்க பரிவாரங்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எப்படி வாக்கு திருடுகிறார்கள், திருடி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகிற ஒரு பயணமாக அது அமைந்திருக்கிறது. அந்த பயணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே ஆதரவை தெரிவித்திருப்பது ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது. ராகுல் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த அறப்போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பேராதரவு நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் திட்டமிட்டு நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு தேர்தல். பதவிக்காலம் முடிவதற்கு முன்னதாகவே மாண்புமிகு ஜக்தீப் தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பதவி விலக வைத்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த நிலை பாஜக அரசில் என்பது வெட்கக்கேடாகும். மேலும் அவரை வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள். வெளி உலகத்தோடு அவரால் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குவதாக அமைந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவில்லை என்பதை மேலும் இது உறுதிப்படுத்துகிறது. இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் என்றால் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களின் கருத்து சுதந்திரம், செயல் சுதந்திரம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அவரும் ஆர்எஸ்எஸ் அச்சுறுத்தலுக்கு ஆட்படக்கூடியவராகத்தான் இருக்க முடியும். இத்தகைய சூழலில்தான் மனித உரிமை ஆர்வலராகவும் அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை பாதுகாக்கக்கூடிய போராளியாகவும் விளங்குகிற உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்களை
இந்தியா கூட்டணி வேட்பாளராக முன்மொழிந்திருக்கிறது. மக்கள், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதனை வழிமொழிய வேண்டும், அவருக்கு வாக்களிக்க வேண்டும், அவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் வாயிலாகவும் மீண்டும் அந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம். இதில் தமிழர் அல்லாதார் என்கிற அரசியல் தேவையற்றது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வலிமை பெற்றவர் யார், சுதந்திரமாக செயல்படக்கூடியவர் யார் என்கிற அடிப்படையில்தான் அணுக வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. அவர் ஆர்எஸ்எஸ் பாசறையில் வளர்ந்தவர். அப்படி கருத்து கூறுவதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை. அதிமுக பெரியார் பாசறையில் வளர்ந்த ஒரு அரசியல் இயக்கம். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்கள், ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற சக்திகள் இங்கே வளர்வதற்கு இடம் தரவில்லை என்கிற கருத்து வலுவாக இங்கே உண்டு. ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய இன்றைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளுக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த துணிச்சலில்தான் அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையும் உருவாகி இருக்கிறது. இது அதிமுகவின் நிலை எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. விஜய் அவர்களுக்கும் அதே போல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால், விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர் என்றுதான் இதிலே உணர வேண்டிய உண்மையாக இருக்கிறது. அவர் எச்சரிக்கையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆர்எஸ்எஸ் இங்கே வளருவதற்கு அதிமுகவோ அல்லது இதர கட்சிகளோ வாய்ப்பளிக்குமேயானால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக அமைந்துவிடும் என்பதையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்கிற முறையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். பீகாரில் அப்படிலாம் அமுல்படுத்தலை. பீகார் மாநில அரசு அப்படி எடுத்தது வெறும் சர்வேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சாம்பிளிங் சர்வே, அது சென்சஸ் இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பாக அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது, அதற்கு சட்டத்திலும் இடமில்லை. சும்மா மாநில அரசு மேலே எதையாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க. ஒரு சர்வே தேவைங்கிற அடிப்படையில் மாநில அரசு எடுக்கலாம், அதை நாங்களும் வரவேற்கிறோம். நமக்கு ஒரு டேட்டா வேணும், அதுக்காக எடுக்கலாம். ஆனால் அது அஃபிஷியலாக யூனியன் கவர்மெண்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளாது, அதற்கு வாய்ப்பில்லை. எனவே இந்திய ஒன்றிய அரசாங்கம்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், அது சாதிவாரி அடிப்படையில் நிகழ வேண்டும். இதுதான் சரியான கோரிக்கை. ஆனால் திமுக அரசு மீது எப்போதும் குறை சொல்லுவதே தங்களுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கிற சிலர் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நேற்று ஆர்எஸ்எஸ் தொடர்பாக நீங்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. அதுக்கு செல்லூர் ராஜு மதுரையில் செய்தியாளர் சந்திக்கும் போது திருமாவர்கள் திசை மாறி சென்று விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக திருமாவர்கள் மீது திசை மாறி சென்று விட்டார். ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன கருத்து சொன்ன? அதிமுக ஆர்எஸ்எஸ் தொடர்பான நேற்று உங்களுடைய சொன்னது இல்லை. எல்முருகன் இப்படி சொன்னார்னு நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளோதான். நான் அவர் சொன்னதை நான் படிக்கலை, கேட்கலை. ஊடகவியலாளர் சொல்கிறத நம்பி பதில் சொல்கிறோம். அப்படி அவர் சொல்லலைன்னா, எல்முருகன் அப்படி சொல்லலை, திருமாவளவனா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அது தப்பு. எந்த பக்கம் போயிட்டேன்? சமூக நீதி பக்கம் போயிட்டேனா? எங்களுக்கு அதிமுக மேலே ஒரு மரியாதை உண்டு. அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம் அல்லது சமூக நீதி இயக்கம், பெரியார் இயக்கம், அண்ணா இயக்கம் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம். இல்லைனா இதை பற்றி சொல்ல போகிறதில்ல. இப்போ பாஜகவோட எவ்வளோ கட்சிகள் தொடர்பு வச்சுருக்கிறாங்க, உறவு வச்சுருக்கிறாங்க. அவங்கள பற்றிலாம் நாங்கள் சொல்கிறோமா? எத்தனையோ தலைவர்கள் பாஜகவோடு நட்பு வச்சுருக்கிறாங்க, அவங்கள பற்றி நாங்கள் எதுவும் விமர்சனம் பண்ணலையே. அதிமுகவை இன்னும் நாங்கள் ஒரு திராவிட இயக்கம்னு நம்புறதுனால இந்த கருத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். இல்லை இது திராவிட இயக்கம்லாம் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க திருமாவளவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நொடியிலிருந்து அதை நான் பேச மாட்டேன். அதுக்கு விஜய் தான் பதில் சொல்லணும், அவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் அந்த கோரிக்கை வச்சுருக்கிறாரு. அந்த கோரிக்கைக்கு இலங்கையிலேருந்து பதில் வந்துருக்குது. அப்போ அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும்.
அரசியலில் 100 விழுக்காடு எல்லோரும் உடன்பட்டு இயங்க முடியாது. எங்களுடைய பார்வை, எங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படியே திமுகவினுடைய பார்வையோடு பொருந்த வேண்டும், நிலைப்பாடுகளோடு உடன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையிலே எங்களுக்கு ஆட்சியின் மீதும் சரி, கட்சியின் மீதும் சரி சில விமர்சனங்கள் உண்டு. அதை தோழமையோடு நாங்கள் அவ்வப்போது சுட்டி காட்டி வருகிறோம். அதையெல்லாம் தாண்டி தமிழையும், தமிழ் மக்களையும், தமிழ் மண்ணையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு யுத்த களத்தில் திமுகவோடு இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டியது ஒரு வரலாற்று தேவையாக நாங்கள் உணர்கிறோம். அதற்கான சக்தி திமுகவுக்கும், திமுகவோடு இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ளது. அந்த நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் பார்க்கிறோம், மதிப்பீடு செய்கிறோம். தோழமை கட்சிகளையும் அப்படித்தான் நாங்கள் அணுகுகிறோம். எனவே திமுகவின் பங்களிப்பும் சரி, திமுக அரசின் பங்களிப்பும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடுகளுக்கு ஒத்துப்போவதாக, இயைந்து போவதாக உள்ளது. குறிப்பாக சாதிய பெருமிதம் பேசக்கூடியவர்கள், மத வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிலே காலூன்றி விடாமல் தடுப்பதற்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்தும் இயைந்தும் நாங்கள் செயல்படுவது ஒரு வரலாற்று தேவை. அந்த அடிப்படையில் நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். கூட்டணி ஆட்சி என்கிற உரையாடலை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2015-16 இந்த காலகட்டத்தில். அதற்கு முன்பும் யாரும் பேசியிருக்கலாம். ஆனால் இதை ஒரு பொதுவெளியிலே பேசக்கூடிய பொருளாக மாற்றியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முக்கியமான பங்கு உண்டு. அதை நடைமுறை சாத்தியக்கூறுகளோடு இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. வெறும் முழக்கங்களாக மட்டுமே அதை முன்வைக்க முடியாது. திமுக அல்லது அதிமுக இந்த 2 கட்சிகளின் தலைமையில் தான் இங்கே கூட்டணி அமைகின்றன. இந்த 2 கட்சிகளுக்குமே நம்மை போன்ற கட்சிகளின் ஆதரவும் தேவைப்படுகிறது. அந்த வகையிலே அவர்கள் அதிகாரத்தை கூட்டணி கட்சிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜனநாயகபூர்வமாக அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஆனால் அரசியலில் தாங்கள் எப்போது பலவீனப்படுகிறோமோ அப்போதுதான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முன்வருவார்கள். இன்றைய சூழலில் அப்படி திமுகவோ அதிமுகவோ அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் மக்களின் ஆதரவை இழந்து நிற்கவில்லை என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் எதிர்க்கட்சிகளிடையே இல்லை. ஒருவருக்கொருவர் உடன்படுகிற கட்சிகளை கூட, தலைவர்களை கூட காழ்ப்புணர்வின் அடிப்படையில் விமர்சிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர தொலைநோக்கு பார்வையோடு கூட்டணி ஆட்சியை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும், அதற்கு யார் யார் நமக்கு தோழமை சக்திகளாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் கணக்கிலே கொண்டு காய்களை நகர்த்தாமல் தனிப்பட்ட முறையிலே விருப்பு வெறுப்பை வன்மமாக கக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் நான் இப்போது அந்த சூழல் கனியவில்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். கூட்டணி ஆட்சி என்பது டெல்லியிலே 1977 உருவானது. அப்போது எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த குறைந்தபட்ச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் களம் கண்டார்கள். அதுபோல தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் திமுக அதிமுக 2 கட்சிகளும் வேண்டாம், அல்லது இந்த 2 கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இல்லை. ஒன்றுபட்டு செயல்படுவதற்கும் தயாராக இல்லை. தனித்தனியே உதிரிகளாக இருந்து கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக, வெறும் விமர்சனம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர அதை தொலைநோக்கு பார்வையோடு அணுகக்கூடிய அணுகுமுறை இல்லை.